இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்தாச்சுங்க. சிலருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த 2025 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு தேர்வு நடத்தி ரிசல்ட் வெளியிட்டு செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து இப்போ அந்த 3274 பேர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடுவாங்க அப்படின்னு பார்க்குற டைமில் வாரிசுரிமை போஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் லெட்டராக போட்டுட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த 3274 பேருக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாமே தேர்வு முடிச்சுட்டு செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சாதனை செஞ்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாரிசுரிமை போஸ்ட் ஒரு 650 பேருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமாக அந்த பிப்ரவரி 28 இந்த தேர்வு எழுதி ரெடியாக இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் வரும். இல்லைனா எலெக்ஷன் டேட்ஸு எல்லாமே அறிவிச்சிக்கிறதுனால அடுத்த கட்டத்தில் வரலாம், வராமலும் போகலாம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், இந்த மாதிரி மாறிடும். இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தவங்க சில விதிமுறைகளை பின்பற்றி ஆக வேண்டும். அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரெடி ஆகிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சுன்னா இவங்க எல்லாமே இந்த விதிமுறைகள். இவர் போக்குவரத்து கழகத்தின் எல்லைக்குட்பட்ட எந்த பணியிடலும் பணிமாற்றம் செய்யப்பட கட்டுப்படுவர் ஆவார். பணியில் சேரும் பொழுது இவர் பிறந்த தேதி, ஜாதி சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ்கள், நடத்துனர் உரிமம், முதலுதவிக்கான சான்றிதழ் ஆகியவற்றை ஒரிஜினல் சான்றிதழுடன் அடிப்படையில் மேலோப்பம் செய்யப்பட்ட 3 உண்மை நகல்கள் மற்றும் தற்பொழுது சீடுவரை எடுக்கப்பட்ட 3 பாஸ்போர்ட் ஐட்டு நிழற் புகைப்படங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இவர் பணியில் சேரும் பொழுது சாலை போக்குவரத்து நிறுவனத்திடம் மருத்துவ பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு முன்வைப்பு தொகையாக 20,000 ரூபா டெபாசிட் பண்ணணும். டைரக்டர் ஐஆர்டி சென்னை என்ற இதில் டிடி எடுத்து அனுப்பணுன்றாங்க. பணி பதிவேற்றிற்காக 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 118. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சி கட்டணம் 3000 ப்ளஸ் 540 3540. இவரால் கொடுக்கப்பட்ட வயது, கல்வி, முன் அனுபவம், முன்னாள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விவரம் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஃப்க்கு உண்டான நம்பர் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயி பென்ஷன் ப்ரொவைட்மெண்ட்ஸ் அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டையும் கொடுக்குறாங்க. இப்போது இந்த கழகத்தின் நடைமுறையில் உள்ள ஒரு தகுதி, ஓய்வூதிய தகுதி பெற தகுதியற்றவர் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வாரிசுரிமை போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த தேர்வு எழுதி முடித்தவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரலை. எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு சில தினங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரணும். வரவில்லை என்றால் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்ட நிகழ்வு, ஆட்சி மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். இப்படி தொடர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா போகிற அமைச்சர் கண்டிப்பாக மாறிடுவார். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா இதோட லாஸ்ட் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடுத்த கட்டத்தில் அமைச்சர் யாரை வேணாலும் இருக்கலாம். அடுத்து என்ன அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களா, இல்லை இதை நிறுத்திட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா, இப்படி பல தரப்பட்ட யூகங்கள் நாளுக்கு நாள் போயிட்டு தான் இருக்குது. மக்கள் மத்தியில் இந்த யூகங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முக்கியமான அறிவிப்பாக இந்த 3274 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.